ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோ எதுவும் போடலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ இன்னையோட இது தான் பார்க்க போகிறீங்க, விலாக் தான். ஸோ சும்மா டாக்கு தான். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் சும்மா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தோம். ஸோ வரும்போது சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். இதான் நம்ம ஊருக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ டவுன்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே போகணும். அதுக்கு தனியாக பஸ் இருக்குது. ஷிஃப்ட்டில் 2 பஸ்ஸு வரும். ஸோ அந்த வரல மாறி மாறி போய்க்கலாம். இந்த பஸ்ஸு டவுனுக்குள்ளே போணுச்சுன்னா வேறு பஸ் வந்து ஊருக்குள்ளே போகும். அந்த மாதிரி தான், டைம் கணக்கு தான். ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இது ஒரு மினி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நான் கொஞ்சம் இடம் பின்ன மக்கள்லாம் இருக்காங்க. நாங்களுமே அங்கே தான் இருக்கோம். இது தாண்டி வந்து எஸ்டேட் இருக்குது, 2 எஸ்டேட் இருக்குது. ஒன்று மக்கிமலை, இன்னொன்று கம்பமலைன்னு சொல்லுவாங்க. 2 எஸ்டேட் இருக்குது. அதை தவிர்த்து அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாகவே காடு தான். இது நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ரோடு தான். ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கர சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கோ இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட் இதுக்கெலாம் வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் மானந்தவாடியில் இருந்தால் ஸோ பெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுற இடமா இருக்கும் இது. அவ்வளோ அழகாக இருக்கும் கிளைமேட்டு. ஃபோட்டோஸ்க்கெலாம் பயங்கர இதாக இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணணும் ஒரு வருஷம், அதுக்கான இது வரைக்கும் கைக்கூடி வந்ததில்லை. அதனால் வர முடியல நம்மளுக்கு. ஆனால் பட் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே டவர் இல்லாத இடம். டவரே இருக்காது சுத்தமாகவே இங்கே. அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸோ அன்னைக்கு சும்மா வீடியோ எடுக்கும்போது போய் நின்று தண்ணி ஏறினதப்போ இதுதான் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருந்துச்சு. வீட்டுக்கெல்லாம் பக்கமெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஸோ சடனாக பார்த்தா பாலம் போயிடுச்சு. இந்த பாலத்துக்கு கீழே வந்து தான் நம்ம கம்பி கட்டி தான் மரத்துண்டெல்லாம் வச்சு தான் நம்ம ஆப்போசிட்டுக்கு போயிட்டுருந்தோம். இப்போ இந்த வழியில் நம்மளுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணலை, சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அதுவே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அந்தளவுக்கு சுற்றி போக வேண்டியது இருக்குது வீட்டிலேருந்து. ஸோ இது நம்ம எதிர்பார்க்கல இந்தளவுக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் தண்ணி பார்க்குறது. ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 2018 வந்துட்டு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து இது போனது. அதுக்கப்புறம் போலீஸ் போட்டு விட்டுருக்காங்க. இதுதான் நம்ம அந்த சுற்றி போனோம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாலம், முன்னாடி உள்ள பாலம். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த பாலம் இது போட்டு விட்டாங்க. இந்த பாலம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே வந்துட்டு ப்ரெக்னென்ட் டைம்னு சொல்ல முடியாது, ப்ரெக்னென்ட் டெலிவரி டைமில் கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அப்போ இது போடலை, இந்த பாலம் மட்டும் தான் இருந்துச்சு, நான் சிமெண்ட் போடலை. ஸோ இந்த தடவை தண்ணி வரும்போது இந்த பாலத்துக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போச்சு. அந்த அளவு ஓவர் ஃப்ளோ. நான் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு தண்ணி பார்க்குறது. இது பயமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு கீழே. பாலம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் பாலம் உடஞ்சிட்டனால நான் மழை டைமில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பின்ன கம்பெல்லாம் வச்சு கட்டிட்டு அதுதான் போயிட்டு இருந்தோம். ப்ரெக்னென்ட் டைமில் கூட லீவ் டைமில் கூட அந்த போனேன் நான். ஸோ ரீசெண்ட் டேஸில் அது போயிடுச்சு. நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து டீ தோட்டம் தான். அவங்க சொந்தமாக தோட்டம் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் தோட்டமும் இருக்குது, பின்ன கவர்மெண்ட் தோட்டமும் இருக்குது. கவர்மெண்ட் தோட்டத்தில் தான் அம்மா வேலை செய்கிறாங்க. கிளைமேட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா சரியான மழை தண்ணியில் நாங்கள் வீட்டில்
ஸோ இப்போது நம்ம பாலத்துக்கு மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ மாடு கட்டி போட்டிருக்காங்க வேறு, சீக்கிரம் போகணும். ஏன்னா கயிறு லென்த்தாக தான் விட்டுருக்காங்க, எல்லா மாடுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வேகம் வந்துடும், பக்கத்தில் தான் ஒரு பயம் குழந்திருக்கிறனால. ஸோ பாலத்துலேருந்து நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. ரோடு கொஞ்சம் மோசம்தான், ஏன்னா நம்மளுக்கு வந்து பாலம் வந்து தண்ணியில் அடித்து போயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு இந்த வழியில் வர முடியல. இப்போ பாலம் அடிச்சுட்டு போனதை பார்த்துருப்பீங்க வீடியோவில், வர முடியல. ஸோ இந்த வழியில் தான் நம்ம வரணும். ஸோ ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். ஃபுல்லாக இங்கே தான் மாடு வந்து இடைக்கே ஃபுல்லாகவே கட்டுவாங்க. ஸோ இந்த வழியில் தான் நம்ம போகணும். கை பிடிக்குமேனே. ஸோ மழை இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்றுலாம் சரியான மழை, காற்று. ஸோ குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு அவர் வேறு கோவா போகிறாங்க. ஸோ அதனால் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இருமல் சளி ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுறது, போய்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் சொன்னார். ஸோ அதனால் போயிட்டு வந்தாச்சு. ஸோ மழை பெய்யும், தம்பியை தூட்டிட்டு வந்துட்டு திருப்பி சளி ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுறது, மழை பெய்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் தான் பண்ணேன். பரவாயில்ல, நம்ம போகும்போது மழை இருந்துச்சு, பட் நம்ம காரில் போயாச்சு. இப்போ சுத்தமாகவே மழை இல்லை. நானும் தம்பி ரோட்டில் நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேக் சைட் நம்மளோட வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ உள்ள நடந்து போகணும். நம்ம வீடு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம தோட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம இடம் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து அத்தியாவசியத்துக்கு இப்போ காப்பி, குருமிளகு, பின்ன நம்மளுக்கு சீசன் டைமுக்கு என்னென்ன விளையுமோ அதெல்லாம் போட்டு தான் இதில் இது பண்ணுறது. பின்ன மாமரம், கஷுவண்டி, பாக்கு மரம், தென்னை மரம், இந்த மாதிரி கிடைக்கிற மரமெல்லாம் கொண்டு வந்து அப்பா வைப்பாருங்க. ஸோ அதான் இது. ஸோ இந்த தடவை போன தடவை மாங்காய் மரத்தில் நிறைய காய் இருந்துச்சு, இந்த தடவை ஒரு காய் கூட இல்லை. ஸோ இதுதான் நம்ம வீடு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஸோ இதுதான் நம்ம வீடு, பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல காற்று நைட்டெல்லாம், அதனால தான் இன்னும் குப்பையாகவே இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க, நான் காட்டுறேன். அவங்களுக்காக தான் 2 டேஸில் வந்துட்டு இதெல்லாம் வாங்கி ஹஸ்பண்டும் மாமாவும் அப்பாவும் கட்டினாங்க அதை. ஸோ யாரோட ஹெல்ப்பும் எதுவுமே இல்லாமல் அவங்க 2 பேர்த்தோட இதில் தான் அது கட்டினாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ, பின்ன இது எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஸோ ஆள் குட்டியாக தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் வீட்டில் தான் வச்சுட்ருக்கோம், வீட்டு உள்ளே தான். இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, டோர்லாம் செட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து அவர் இதுக்குள்ளே விட்டுறலாம். ஸோ இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் செடி வளர்க்க பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சும்மா கொண்டாந்து வச்சது தான், சும்மா ஃபுல்லாக படர்ந்துச்சு. அது இல்லாமல் இப்போ மழை வேறையா, அதனால் சொல்லவே தேவையில்லை. ஸோ நல்லா படர்ந்து வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்னோம்ல அந்த கூடு கட்டினோம்ல, அது இவருக்கு தான். ஸோ பாவம் கொஞ்ச நேரம் இது வரைக்கும் வந்து 3-4 நாள் ஆச்சு. நாங்கள் விட்டுட்டு எங்கேயுமே போனதே இல்லை. ஸோ விட்டுட்டு போனனால கொஞ்சம் பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷத்தில் உஷாராயிட்டார். பிளாக்கி இந்துமா. ஸோ விட்டுட்டு போனதில்லை, இவ்வளோ நேரம் கத்திட்டு தான் இருந்தார். ஸோ நம்ம வரும்போதே சத்தம் கேட்டுச்சு. இவருக்காக தான் அந்த கூடு. மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்து மழை வந்து ஜாஸ்தியாக வந்து நான் பார்த்ததில்ல, தண்ணி ஜாஸ்தியாக வந்து.
ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இவர் மட்டும் இல்லை, வீட்டில் இன்னொரு பின்ன நாய்க்குட்டி, அது இவரோட கொஞ்சம் பெருசு. 3 பூனைலாம் இருக்காங்க. ஸோ யாரையுமே காணோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ நான் போகும்போது வெளியில் தான் விட்டுட்டு போனேன். ஸோ எந்த கேப்பில் உள்ளே வந்தாருன்னு தெரில. இவர் தான் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இவர் தான் நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து ஒரு வருஷம் பக்கம் ஆக போகுது. ஸோ இவர் டிண்டு, என்னோடய பையனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவர் இருக்கிற இடத்துல தான் இவரும் இருப்பார். பயங்கர சேட்டை 2 பேருமே. அடித்து கூட விளையாண்டுக்குவாங்க 2 பேருமே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ். நல்ல பாசக்கார பையன். ஓய் இந்துமா, பூச்சையா, டிண்டுவா. ஸோ 2 பேரும் ஒரு பால் போட்டாலும் 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க. பால் போட்டு விளையாண்டுக்குவாங்க 2 பேரும். அவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ நம்ம நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறது எனக்கும் பிடிக்கும். ஸோ நான் கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பூனை இல்லைன்னா ஒரு பூனை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பூனைக்குட்டி கொண்டேன். ஆனால் நான் பூனைக்குட்டி இவனை கொண்டதுக்கப்புறமே நம்ம வீட்டுக்கு அடுத்த 2 பெரிய பெரிய பூனைக்குட்டி வந்தாச்சு. ஒரு நாய்க்குட்டி, இப்போ புதுசாக ஒரு ஆளும் வேறு வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்துருப்பீங்க இப்போ. ஓ ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பூனை நாய்க்குட்டியோட வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்கலாம். அவங்களோட பற்றி பேர், அவங்க எப்போ கூட்டிகிட்டு வந்ததுங்க வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். டேட்டா எடுக்கு.